வணக்கம். ஒரு புதிய வருஷம், ஒரு புதிய நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்கு. இந்த நாள், இந்த வருடம் முழுவதும் இந்த நொடியிலிருந்து நீங்க எதிர்பார்த்த, ஆசைப்படுற எல்லா விஷயமுமே நடக்கணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியுன்றது என்னோட ஆசையும் கூட. இன்னைக்கான காணொளியில நம்ம ரொம்ப ரொம்ப யதார்த்தமான, சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பத்தி பார்க்க போறோம். அந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்க கலைவாணி ராஜசேகரன், உளவியலாளர், உளவியல் ஆலோசகர். இன்னைக்கான காணொளியில நம்ம பார்க்க போற ஒரு 2 விஷயம் இருக்கு. அதாவது 2 வார்த்தைகளை பத்தி பார்க்க போறோம். இந்த 2 ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு சில வார்த்தைகள் புழக்கத்துல இருக்கும். அப்படியே இப்போ புழக்கத்துல இருக்க 2 வார்த்தைகள் தான் கிராட்டிடியூட், கைண்ட்னஸ் அப்படின்ற வார்த்தை. இந்த வார்த்தைகள் அதிகமா ஆங்கிலத்துல தான் புழக்கத்துல இருக்கு. அதனால தான் நான் அப்படி தெரிவிச்சிருக்கேன். இதுக்கான நேரடியான ஒரு தமிழ் விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைண்ட்னஸ் அப்படின்னா அன்பு செலுத்துறது, கிராட்டிடியூட் அப்படின்னா ஒரு நன்றிக்குரிய விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம் அப்படின்றது பொருள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 அழகான வார்த்தைகளுக்கு அப்படியான ஒரு சாதாரண விளக்கம் தான் போதுமானதா அப்படின்றது தான் என்னோட ஒரு சந்தேகம். என்னை பொறுத்த வரைக்கும், என்னோட தொழிலை பொறுத்த வரைக்கும், என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வார்த்தையும் முக்கியமான வார்த்தைகள். எனக்கு ரொம்ப தேவையான 2 வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் என்னோட பக்கத்துல இருந்து இந்த வார்த்தைகளுக்கான ஒரு கருத்தை கேட்டிங்கன்னா, ஒரு மரியாதைக்குரிய ஒரு பாராட்டோ, மரியாதைக்குரிய ஒரு அன்போ யாருக்காக போய் சேரணுமோ அப்படி சேர வைக்கிற 2 வார்த்தைகள், அதுக்கு தகுதியான 2 வார்த்தைகள் தான் இந்த கிராட்டிடியூட், கைண்ட்னஸ் அப்படின்றது. செக்கோஃப் அப்படின்ற ஒருத்தர் தேங்க்ஸ் ஆஃப் 1000 அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருப்பார் பாருங்க, அவர் காலையில் குடிக்கிற ஒரு காஃபிக்காக யாரெல்லாம் உழைச்சிருக்காங்களோ அவங்கள தேடி போய் நான் நன்றி சொல்ல போகிறேன்னு ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பயணத்தில் அவர் தொடர்ந்து போகக்குள்ள அந்த காஃபியை விதைச்சவங்க, அதை பவுடர் ஆக்கினவங்க, அவங்க கையில் காஃபியாக கிடைக்கிற வரைக்கும் யாரெல்லாம் உழைச்சிருக்காங்களோ அந்த கப்புக்காக பெயிண்ட் பண்ணவங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. அப்படி நன்றி சொல்கிற அந்த பயணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு நன்றி சொன்னாராம். ஆனாலும் அந்த காஃபிக்காக முழுமையாக உழைச்ச எல்லாருக்கும் அவருக்காக நன்றி சொல்ல முடியாமல் போயிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது? நாம் சாதாரணமாக புத்துணர்ச்சிக்காகவோ இல்லை நம்மளோட தேவைக்காகவோ நம்மளோட சௌகரியத்துக்காக எதெல்லாம் செய்கிறோமோ அந்த ஒரு சூழ்நிலையில் எப்போலாம் இருக்கமோ அதற்கு பின்னாடி நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ யாரோ ஒருத்தருடைய ஒத்துழைப்பு, அவங்களோட பாசிட்டிவிட்டி, அவங்களோட உழைப்பு எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. இதை நாம் யோசிச்சு பார்த்ததே இல்லை இல்லையா? அப்படி யோசிச்சிருந்தாலும் அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. அப்படி நிறைய பேர் யோசிச்சதே கிடையாது. யோசிச்சிருக்கவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. அதை யோசனையோடையே விட்டுரும். அது அப்படி கிடையாது. நாம் அதை பயன்படுத்துகிறோம் இல்லையா, இந்த கிராட்டிடியூட் அப்படின்ற வார்த்தை, அந்த வார்த்தை இப்படி ஒத்துழைப்பு தார, நமக்காக பாசிட்டிவிட்டியை தார, நமக்காக உழைக்கிற எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய ஒரு வார்த்தை தான். உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு நேரடியாக மறைமுகமாக இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். உதாரணமாக நீங்கள் ஒரு வேலைக்கு செல்லும்போது நீங்கள் பஸ்ஸில் போக்குள்ள நீங்கள் இறங்க வேண்டிய இடத்துல சரியாக இறக்கி விடுற நடத்துனரும் ஓட்டுநரும் வரைக்கும் இந்த கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு தகுதியானவங்க தான். இந்த உலகத்தில் கிராட்டிடியூட் அப்படின்ற வார்த்தைக்கு தகுதி இல்லாதவங்க யாரும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை எப்போதும் மனசில் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம யாரையும் குறை சொல்ல மாட்டோம், எல்லாரையும் பாராட்டி பழகக்கூடிய ஒருத்தங்களாக இருப்போம். இப்போ நான் கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போகிறேன். என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமான ஒரு விஷயந்தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டெய்லி சாப்பாடு வாங்குகிற ஒரு கடை ஒன்று இருக்கும் இல்லையா? கடையில் சாப்பாடு வாங்குறவங்கள வச்சு போகிற உதாரணத்துக்கு நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், நான் தினமும் உங்கள் கடையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றேன், எனக்கு வயிறும் நிறையுது, மனசும் நிறையுது, நான் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கடையிலேருந்து ஒரு சாப்பாடு வாங்கிக்கிறதுனால சௌகரியமாக இருக்கேன், அதனால என்னோட நன்றியை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையில் உங்களோட எந்த மொழி நடையோ நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ இந்த விஷயத்தை அவருக்கு சொல்லி பாருங்களேன். அவர் கண்ணில் தெரிகிற சந்தோஷத்துக்கு ஈடு இணையே ஒரு போதும் இருக்காது. அந்த ஒரு சந்தோஷம், அந்த கண்ணில் தெரியுது பாருங்க ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் தான் இந்த கிராட்டிடியூட் அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ளே உள்ளடங்க போகிற ஒரு விஷயமா இருக்கும். அதாவது உளவியலை பொறுத்த வரைக்கும் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது மன அழுத்தத்தில் இருக்க ஏதோ ஒரு பிரச்சனையில், சங்கடத்தில் இருக்கிறவங்க மனசை அப்படியே அமைதியாக்கி கூல் டவுன் பண்ணுற சில விஷயங்களை நம்ம செய்வோம். நிறைய தெரப்பி செய்வோம். அது ஒரு டான்ஸா, பாட்டா, இல்லை ஆர்ட் தெரப்பி அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஜேர்னல் அப்படின்னு சொல்கிற விஷயம். அதாவது கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படின்ற ஒரு விஷயமே இதுக்குள்ளே இருக்குது.
அதாவது நீங்களாம் யாரை பாராட்ட போறீங்களோ, யாரெல்லாம் உங்க மரியாதைக்குரிய பாராட்டுக்கு சொந்தக்காரங்களோ, அது நீங்களாவும் இருக்கலாம். உங்களை நீங்களே பாராட்டிக்கலாம். ஏன்னா இது ஒரு வருஷத்துல நீங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கலாம், நிறைய விஷயத்த நீங்க இழந்திருக்கலாம், பெற்றிருக்கலாம். எல்லாத்தையும் நீங்க தாங்கிட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நுழையிறதே ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய பாராட்டு தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ நீங்க இன்றையிலிருந்தே ஒரு புதிய வருஷம் தொடங்கி இருக்கு இல்லையா, ஒரு புதிய நாள். சாதாரணமாக நீங்கள் யாருக்கெல்லாம் கிராட்டிடியூட் தெரிவிக்க நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் இன்றையில இருந்தே ஆரம்பிங்க. அவங்க யாருன்னு நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, இவங்களா தான் இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து இல்லை. அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், எந்த விதமாக வேணாலும் இருக்கலாம், எந்த வழியாக வேணாலும் இருக்கலாம். அது உங்களுக்கு தெரிய வர்ற பட்சத்தில் அவங்களுக்கு கிராட்டிடியூட் செய்ய வேண்டியது உங்களோட ஒரு முக்கியமான கடமை. உங்கள் வாழ்க்கையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு பாசிட்டிவ் வைப், ஒரு சந்தோஷம், உங்கள் முகத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு புன்முறுவலை கொண்டு வந்தவங்க உங்களுடைய இந்த மரியாதைக்குரிய பாராட்டுக்கு தகுதியானவர்கள் தான். நீங்கள் ஒரு நோட் எடுங்க, அந்த நோட்டில் கிராட்டிடியூட் ஜேர்னல், அதாவது மரியாதைக்குரிய பாராட்டுக்கு உரித்தானவர்களுக்குன்னு போட்டு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை எழுதி நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க. அப்படி உங்களால் எழுத முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களால் செய்ய முடியாதுன்ற பட்சத்தில் நேரடியாக சொல்லுங்கள். நேரடியாக சொல்கிறது இன்னும் நல்லோம். நீங்கள் அவங்க கண்ணை பார்த்து சொல்லும்போது அவங்க முகத்தில் தெரிகிற அத்தனை சந்தோஷமும் உங்களுடைய கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே சேரப்போற வேண்டிய ஒரு சந்தோஷம்தான். அப்படி நேராக சொல்லுங்கள். இல்லை ஏதோ ஒரு தொலைபேசி அழைப்போ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு எப்படி தெரிவிக்க முடியுமோ அப்படி தெரிவிச்சிருங்க. தெரிவிக்கிறது தான் முக்கியமே தவிர அதை நீங்கள் எப்படி தெரிவிக்க போகிறீங்க அப்படின்றது இங்கே முக்கியம் கிடையாது. அதாவது சாதாரணமாக நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டுக்கு நீங்கள் பில் கொடுப்பீங்க, டிப்ஸ் கொடுப்பீங்க, எல்லாமே செய்வீங்க. ஆனால் அந்த சாப்பாட்டை எடுத்து க்ளீன் பண்ணி உங்களுக்கு தட்டுக்கு வைக்கிறவங்க அப்படி ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, வெயிட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? டிப்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம தரணுமா? இல்லை. ஆனால் தேங்க்யூ சொல்லணுமா? அதுவும் இல்லை. நீங்கள் அது ரெண்டையுமே செய்யாதீங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் சாப்பிட்ட பிளேட்டோ இல்லை நீங்கள் குடித்த ஏதோ ஒரு கப்போ இருக்குது இல்லையா, அதை அவங்களோட வேலையை இலகுவாக்குற மாதிரி உங்கள் மேசையிலேருந்து கொஞ்சம் நகர்த்தி, அவங்க இந்த தொழிலை ஒரு தன்னோட மனம் இல்லாமல் செய்கிற ஒருத்தங்களாக இருந்தால் நீங்கள் நகர்த்தி வைக்கிற அந்த ஒரு பிளேட் அவங்க வேலையை சௌகரியமாக்கும் அப்படின்னா அதுவும் ஒரு வித கிராட்டிடியூட் தான். அந்த மாதிரி சாதாரணமாக நீங்கள் இன்றைக்கு நீங்கள் ஒரு பாதையில் நடந்து போகும்போது உங்கள் முகத்தை பார்க்குற எல்லாத்த பார்த்தும் சிரிங்க. அந்த சிரிப்பும் ஒரு நல்ல கிராட்டிடியூட் தான், நல்ல ஒரு மரியாதைக்குரிய பாராட்டு தான் அந்த சிரிப்பு கூட. நீங்கள் அந்த கிராட்டிடியூட் அப்படின்ற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் புழக்கத்துக்கு ஏற்படுத்தி பாருங்கள். முக்கியமாக வீட்டில் இருக்க எல்லாத்துட்ட இருந்தும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்பா அம்மா, உங்களோட வீட்டில் இருக்க பிள்ளைகிட்ட இருந்தோ, வீட்டில் யாராக இருந்தாலும் சரி. முக்கியமாக மனைவிகள் அம்மாமாரை நம்ம பாராட்டுறது இல்லை. அதாவது உறவுக்குள்ளே எதுக்கு பாராட்டு நன்றி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பாக அது பிழை. உங்கள் வீட்டில் இருக்க அனைத்து பெண்களும் பாராட்டுக்கு உரியவங்க தான். ஸோ உங்களோட மனைவி கிட்ட போயிட்டு இன்றைக்கே சொல்லுங்கள். ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஒரு கிழமைக்கு முன்னாடி வச்சு ஏதோ ஒரு சாப்பாடு நல்லா இருந்திருக்கலாம், அவங்க கட்டின ஒரு புடவை நல்லா இருந்திருக்கலாம், இல்லை அவங்க செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சௌகரியத்தை தந்திருக்கலாம். சந்தோஷத்தை தான் தரணும்னு இல்லை, சௌகரியத்தை தந்திருக்கலாம். அந்த சௌகரியம் உங்களுக்கு பெரிய உதவியாக இருந்திருக்கும் இல்லையா, அதுக்காக அவங்களுக்கு ஒரு மரியாதைக்குரிய பாராட்டை தான் சொல்கிறேன். அவங்களுக்கு நீங்கள் நன்றியாக சொல்லி அவங்கள பிரிக்கணும்னு நான் சொல்லலை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த மரியாதைக்குரிய பாராட்டு அதை பழக்கத்துக்கு ஏற்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அழகானது, எவ்வளவு அழகாக போகுது, எவ்வளவு அற்புதமானது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். என்னோட வாழ்க்கையில் நேரடியாக மறைமுகமாக எல்லா விதமான ஒரு பாசிட்டிவ் வைப்புக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய இந்த மரியாதைக்குரிய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக என்னோட கணவர், என்னோட பிள்ளைகள், என் குடும்பத்தில் இருக்க அனைவரும், அப்பா அம்மா, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே நான் இந்த மரியாதைக்குரிய பாராட்டு கிராட்டிடியூட்டை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.